பக்கத்துலயே நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டர் தான் காட்டுறாங்க. நல்ல விடிய காத்தால நேரம். அந்த நேரம் பார்த்து நார்த் கொரியா நாட்டுக்காரன் திரைத்தமா தூக்க கழகத்துல குண்டு சுற்ற இங்க ஒரு போரே ஆரம்பிச்சிருது. இப்ப மாத்தி மாத்தி ரெண்டு நாட்டுக்காரங்களும் சுட்டுக்க. அப்ப சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் ஓடி வந்து அவங்க கேப்டன் கிட்ட, கேப்டன் அந்த நார்த் கொரியன்ஸ் 20 குண்டு சுட்டுருக்கானுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப இங்க இருந்து 50 குண்டு சுடுங்கடா அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட. இப்படியே அவனுங்க விடிய விடிய தீபாவளி கொண்டாடிட்டு இருக்க. இந்த சவுத் கொரியா கூட பரவாயில்ல, ஒரு சுதந்திர நாடு. ஆனா இந்த நார்த் கொரியா இருக்குது, அவங்க ஊரை பத்தி சொல்லவே தேவையில்ல, அவங்க அதிபர் கிம்ம பத்தி சொல்லவே தேவையில்ல. எவ்வளவு ஸ்ட்ரிக்டான நாடுன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு நாட்டுக்கும் சரியான ஏழாம் பொருத்தம். சவுத்துக்கும் நார்த்துக்கும் ஆகவே ஆகாது. இதனாலே இந்த ரெண்டு நாட்டு சோல்ஜர்ஸ் வந்து அடிக்கடி இந்த பார்டர்ல தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பானுங்க. இதுல இந்த நார்த் கொரியன்ஸ் இருக்கானுங்களே சரியான குசும்பனுங்க. இப்ப கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சவுத் கொரியன் டம்மி பீஸ்களுக்காக எதுக்கு நம்ம புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், போடுறா கேசட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி ஷூட்டிங் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுல ஸ்பீக்கர்ல இவங்க போட்டு விட்டுற. சோ இப்படி இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பக்க சோல்ஜர்ஸும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சல்ச்சவன் இல்ல அப்படின்ற மாதிரி இங்க காமிச்சுக்கிட்டே இப்ப அப்படியே கட் பண்ணா சவுத் கொரியால இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள தான் காட்டுறாங்க. அங்க ஒரு லாட்டரி சீட் விற்கக்கூடிய ஒரு கும்பல் டமால்னு கதவு திறந்து உள்ள வந்து, நீங்க இருக்கிறது தெரு கோடி, கையில வேணுமா பல கோடி, அதுக்கு இந்த லாட்டரி சீட்டை கையில புடி அப்படின்ட்டு அங்க இருந்து எல்லாருக்கிட்டையும் லாட்டரி சீட்டு வித்துட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து ஒரு சீட்டு மட்டும் தவறி கீழே விழ, அந்த சீட்டை வேலைக்காரமா பிரிக்கி தெருவுல தள்ள அப்படியே காத்தடிச்சு பறந்து அந்த பக்கமா போன ஒரு பைக்ல ஒட்டிக்கிட்டு அந்த பைக்ல இருந்து மறுபடியும் பறந்து அந்த பக்கமா போன ஒரு ஆர்மி வெஹிக்கிள்ல போயிட்டு இப்படி சொருகி கேட்ப. இந்த ஆர்மி வண்டி பாத்தீங்கன்னா நேரா சவுத் கொரியா பார்டருக்கு வந்து அப்படியே அந்த வண்டி பார்டருக்குள்ள போகும்போது அப்ப கரெக்டா அந்த சீட்டு ரிலீஸ் ஆகி அப்படியே பறந்து எப்படி பாபா படத்துல அப்படியே ஒரு காத்தாடி பறந்துன்னு நம்ம தலைவர் மடியில வந்து உட்காரும். அந்த மாதிரி ஒருத்தனுடைய கால்கடியில வந்து விழ. இவன் பேர் தான் பார்க், இந்த படத்துடைய ஹீரோ. அதிர்ஷ்டம் காத்துல பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவன் கால்கடியிலே வந்து விழுந்துருக்குது. ஆனா அந்த காஞ்சி போனவன் லாட்டரி சீட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருந்த பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு ஆஹா ஃபிகர் நறுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்க. இந்த பார்க்க பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த சோல்ஜர் வேலை எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவன் ஊர்ல ஒரு பண்ணை வச்சு கால்நடைகள்லாம் வளர்க்கணும், அதுதான் இவனுடைய ஆசை. அதுல தான் இவன் எக்ஸ்பர்ட் வேற. இப்ப கூட என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கப்பு கப்பா பாலுங்களை கப்பு கப்புன்னு குடிச்சு இது கழுதப்பால், இது ஆட்டுப்பால், இது மாட்டுப்பால் சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பாலை குடிச்சு பார்த்து அது என்ன பால்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ற அளவுக்கு பயங்கரமான டேலண்ட் நம்ம ஆளுக்கு. சோ இதை வச்சு இப்ப பெட் கட்டி இவங்க விளையாடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பக்கமா வந்த கேப்டன், என்னடா இன்னும் இங்க விளையாடுங்க போய் தூங்குங்கடா அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஆளுக்கு தூக்கம் வரல, அதனால டிவி போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணா அந்த நேரம் பார்த்து அந்த லாட்டரி சீட்டுக்கான ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாட்டரி சீட்டு தூக்கி உள்ள விட்டான்ல, அது ஞாபகத்துக்கு வந்து சரி ஓகே நம்மளுக்கு என்னன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவியை பார்க்க. ஆக்சுவலி இந்த 6/45 என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, குலுக்கல் முறையில ஒரு 6 நம்பர் டிவில வரும். வந்து எக்ஸாக்டான காம்பினேஷன் ஒரு சீட்ல இருந்ததுன்னா அவங்களுக்கு அடிக்கும் லக்கு. சோ நம்மால வந்து இதெல்லாம் எங்க உள்ள போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த சீட்டை பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஒவ்வொரு நம்பரா வர எல்லா நம்பரும் கரெக்டாவும் வர, கடைசி நம்பர் இது மட்டும் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த நம்பர் வந்துருமா. எக்ஸாக்டா நம்ம பார்க் கிட்ட வந்து சேர்ந்த லாட்டரி சீட்டு. அவ்வளவுதான் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி வந்துருவானா. அப்படி கட் பண்ணா அத்தனை நாள் காலையில கேப்டேரியால நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது சிரிச்சுனே இருப்பானா. சுத்தி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு கழுத்த பால் அதிகமா குச்சி கபாலம் கலங்கிடுச்சா அப்படின்ற மாதிரி பார்க்க. அதுல ஒரு சோல்ஜர் மட்டும், சர்ஜன் பார்க் எல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு உடம்பு கிடமே சரியில்லாம போயிட்டியே அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிக்க, நம்ம பார்க்குக்கா கண்ணெல்லாம் கலங்கி, இது நாள் வரைக்கும் எவனாச்சும் என்ன பத்தி கேட்டிருப்பீங்களாடா, ஆனா இன்னைக்கு இந்த உலகம் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணுறாடே அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு அவன் ரூமுக்கு வந்துற. சீட்டை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அதுல அவனுக்கு விழுந்திருக்கக்கூடிய பிரைஸ் மணி 5.7 பில்லியன். பையன் செம்ம ஜாலியா இருக்கான். இல்ச்சமேனிக்கு அந்த டிக்கெட் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறான். இப்படியே சம மஜாவா நம்மால இப்ப டியூட்டி பாக்கிறதுக்காக வாட்ச் டவர்ல போய் உட்காந்தா அப்ப அங்க ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா, பார்டர்ல எல்லாம் பயங்கர கலவரமா இருக்கும், எந்த நேரத்துல வேணா வார் வரலாம் அப்படின்ற மாதிரி தானே நம்ம நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். இங்க நடக்குதே வேற. காலங்காத்தால நார்த் கொரியா வாட்ச் டவர்ல இருந்து ஒரு பெண்ணுடைய குரல், 6-4-10 சவுத் கொரியா சோல்ஜர்ஸ் வெத்து அப்படின்ட்டு வருது. என்னன்னு பார்த்தா இங்கதான் நம்ம ஹீரோனுடைய என்ட்ரி. நார்த் கொரியா வாட்ச் டவர்ல உட்கார்ந்து கிட்டத்தட்ட நார்த் கொரியாவுடைய ஆர்ஜே மாதிரி அவங்க தினைக்கும் இந்த மாதிரி மைக்ல உட்கார்ந்துட்டு சவுத் கொரியாவை கலாய்க்கிறதே உங்களுக்கு வேலை. சோ வழக்கம் போல நம்ம பசங்களை கலாய்க்க ஆல்ரெடி பரவசத்துல இருந்த பார்க்கு நம்ம ஹீரோயின் பாட்டு எச பாட்டா, இதெல்லாம் ஒரு கணக்கு, எவ்வளவு திமிரு உனக்கு அப்படின்ட்டு இவன் இங்க இருந்து கலாய்க்க, அங்க இருந்து ஹீரோயின் கலாய்க்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிறது கிடையாது. ஆனா மாறி மாறி இப்படி கலாய்ச்சிக்க ரெண்டு நாட்டு சோல்ஜர்ஸும் இதை கேட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இதை பார்த்துட்டு இருக்க நமக்கு ஒருவேளை இப்படிதான் ரியலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு காமெடி ஒண்ணு நடக்குமா. சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பரவச பார்க்கு ஒரு புக்கை திறந்து பார்த்து தனாவட்டா சிரிச்சிட்டு இருக்க. எதுக்கு இந்த புக்கை பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த புக்குள்ள அந்த லாட்டரி சீட்டை வச்சுக்கிட்டு திமிரா திறந்து பார்க்க அப்ப சடனா காத்தடிச்சு புக்கை விட்டு டிக்கெட் பறந்துருமா. ஐயோ என் காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் எவ்வளவு அதை பிடிக்க முயற்சி பண்றான். ஆனா அது அப்படியே பறந்து பார்டரை கிராஸ் பண்ணி நார்த் கொரியாவுடைய எல்லைக்குள்ள போயிடுமா. அவ்வளவுதான், வாய்க்கு வந்தது வாய்க்காக்குள்ள போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம பரவச பார்க்கு பக்கவாத வந்து இழுத்துக்க அந்த லாட்டரி சீட்டு தான் இப்ப காட்டுறாங்க. அந்த சீட்டா எப்படி நம்ம பார்க்கு கிட்ட வந்துச்சு, அதே மாதிரி நார்த் கொரியால இருக்கக்கூடிய இன்னொரு சோல்ஜர் கிட்ட இப்ப அந்த டிக்கெட் போகுது. ஆனா அந்த சோல்ஜரா இது எதுவும் வெட்டு பேப்பர்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். ஆனா மறுபடியும் அது அவங்கிட்டே போயிட்டு இருக்க. அதை தூக்கி அவன் பாக்கெட்ல எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான் இல்லையா. இவன் தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ மாதிரி. இவன் பேர் லீ, நார்த் கொரியாவை சேர்ந்த சோல்ஜர். இப்ப அந்த டிக்கெட் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு நேரா அவன் கேம்ப் சைட்டுக்கு போனா அங்க அவனுடைய ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு ஒரு ஜெர்மன் படத்தை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் பழைய படம் மாதிரி இருக்கு. வாடா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ அந்த படத்தை 1000 தடவைக்கு மேல பார்த்திருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த் கொரியால இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தி தெரியலனா நீங்க தனியா கூகுள் பண்ணி தான் பார்க்கணும். அந்த நாட்டுல ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அந்த மாதிரி படங்கள்லாம் அவ்வளவு சீக்கிரமா பாத்திர முடியாது. சோ அதுல இவங்களுக்கு கிடைச்ச ஏதோ ஒரு படத்தை அவனுக்கு திரும்ப
திரும்பி போட்டு பார்த்துட்டு இருக்க. அதுல வரக்கூடிய ஒவ்வொரு ஜெர்மன் டயலாகும் நம்ம லீக்கு அத்துப்படி. இப்ப அதெல்லாம் சொல்லிக்கிட்டே நம்ம லீ என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட, டேய் இது சவுத் கொரியால இருந்து பறந்து என்கிட்ட வந்து என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி காட்ட, டேய் மச்சான் இத பத்தி தெரியாதா, இதான் 645, இதுல இருக்கக்கூடிய 6 நம்பர் மட்டும் கரெக்டா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கோடீஸ்வரன் தான், எங்க கூட செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசல்ட் போட்டு பார்த்தா 5.7 பில்லியன். டேய் மச்சான் லீ இதுல பிரைஸ் வந்திருக்குடா, நம்ம வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க சந்தோஷப்பட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி இந்த டிக்கெட்டை கோட்டை விட்ட இந்த குரங்க தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அத நம்ம பார்க்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடுராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அந்த பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய வெளியில எலி மாதிரி ஓட்டையை போட்டு பார்டர் விட்டு பார்டர் தாண்டி போய் பறந்து போன டிக்கெட்டை ரிஸ்க் எடுத்து தேடிட்டு இருக்கான். ஆக்சுவலி முழுசா இவன் வந்து நார்த் கொரியாவுக்குள்ள போயிடல. நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில ஒரு காமனான பகுதி ஒன்னு இருக்கும், அங்க இவன் தேடிட்டே இருக்க. இப்போ திடீர்னு ஒரு சலசலப்பு. என்னன்னு பார்த்தா நார்த் கொரியால இருந்து இவன மாதிரி ஒரு உருவம் ஊர்ந்து வந்துருக்குது. இதை பார்த்து பயந்து போன பார்க்க கன் எடுத்து நீட்ட அந்த பக்கத்துல இருக்குது யாருன்னு பார்த்தா நம்ம லீ. டாய் ஒழுங்கு மரியாதை கண்ணு கீழே இருக்கு, இந்த பேப்பரை தானே தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு சீட் எடுத்து இப்ப காட்ட, ஐயா கொலசாமி இந்த டிக்கெட்டை தான் நான் தேடிட்டு இருக்கேன், அது எந்ததான் தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறைய அவன் கெஞ்ச, செக் இப்ப எதுக்கு அழுவுற, ஒரு சோல்ஜர் மாதிரி நடந்து கூடா, இது உன் டிக்கெட் தான் நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி இப்ப லீ கேட்க, அந்த டிக்கெட்ல இருக்கக்கூடிய 6 நம்பரையும் மனப்பாடமா நம்ம பார்க்க சொல்ல, சரி ஓகே இது உண்டு தான் நம்புறேன், சரி ஓகே ஒரு 3 நாள் கழிச்சு வா இதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு லீ அங்க இருந்து கிளம்பிட. நம்ம பார்க்கா கத்தவும் முடியாம குத்தவும் முடியாம சம கடுப்புல அங்க இருந்து கிளம்பிட. அடுத்த நாள் காலையில இந்த சவுத் கொரியா கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க கூப்பிட்டு விடுறாரு, டேய் தம்பி உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, நைட்டு பேய் ஏதாவது பாத்தியா, வைத்தால போதா, இல்லையே கேப்டன் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, அப்புறம் என்ன இருக்கு, நேத்து பார்டர் தாண்டி உள்ள போனேன், அங்க கண்ணி வெடி இருக்குது தெரியாது உனக்கு அப்படின்ட்டு கேப்டன் புடிச்சு கண்ணா பின்னு திட்ட ஆரம்பிச்சிட. அப்ப திட்டு தாங்க முடியாம லாட்டரி சீட் மேட்டரை பார்க் சொல்லிட, அதிர்ஷ்டத்துக்கு என் கையில வந்துச்சு கேப்டன், அதுக்கப்புறம் அதிர்ஷ்டத்துக்கே பறந்து போயிடுச்சு கேப்டன், அதனாலதான் பார்டர் தாண்டி போனேன் கேப்டன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட கேப்டன் ஒரு மாதிரி மேலும் கீழியும் பார்த்துட்டு டக்குன்னு போன் எடுத்து, ஹலோ ஹாஸ்பிட்டலாங்க, இங்க ஒரு சோல்ஜருக்கு பார்டர்ல நின்னு பித்தன் தலைக்கேறி பைத்தியம் புச்சிச்சு, அப்படியே ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அள்ளின்னு போயிடலாம், பைத்தியம் ரொம்ப முத்திச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கேப்டன் சுத்தமா நம்பவே இல்ல. சோ அதனால பார்க் என்ன பண்ணினான்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்டே நான் நம்ப வைக்கிறதுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்டரி சீட்டு கூட செல்ஃபி எடுத்துட்டான் தெரியுமா, அதை எடுத்து காமிச்சு, பாத்தீங்களா கேப்டன் இதுக்குதான் 5.7 பில்லியன் பணம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லிட்ட. என்னது 5.7 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா மஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவனுக்கும் இந்த லாட்டரி சீட்டு மேட்டர் தெரிஞ்சு போட நாசமா போச்சு அப்படின்ட்டு கட் பண்ணா இந்த பக்கம் இந்த மேட்டர் 3 பேருக்கு தெரிஞ்சு போச்சா. 3 பேரும் உட்காந்துட்டு மறைமுகமா மீட்டிங் போடுறாங்க. இதுல கேப்டன் தான் எவ்வளவு பணம் சொன்ன, 3.7 பில்லியன். சரி இந்த மேட்டர் சீட்டு வச்சுக்கிறவனுக்கு தெரியுமா, ஆள் எப்படி பேச்சுவார்த்தைக்கு வருவானா, அவன் ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம், ஆனா 3 நாள் கழிச்சு மீட் பண்ணலாம் சொல்லிருக்காங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஆள் சொல்லிட்ட. இப்ப கட் பண்ணா அந்த 3வது நாள் ராத்திரி நார்த் கொரியால இருக்கக்கூடிய லீ அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா செகண்ட் ஹீரோ லீ, இன்னையோட நம்ம கஷ்டம்லாம் முடிய போதுடா, வர பணத்துல என் தங்கச்சி ஒரு மிகப்பெரிய பாடகராக போறா அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஃப்ரெண்டு சரி வளவலன்னு பேசிட்டு இருக்காத, முதல்ல போய் பங்க பிரிச்சு கையோட வாங்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்து இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் கேப்டன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கு கூடவே மஞ்சு இவங்க 3 பேரும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது கேப்டன் வந்து என் பொண்ணு வேற பியானோ வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஐயோ இவன் கனெக்ட் பண்றான் கேப்டன், 10% மேல கேட்காதீங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க் பதற, டேய் இருடா இப்பதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டுமே, என் பொண்ணுக்கு பியானோ வாங்கணும், பொண்டாட்டிக்கு ஜாயாலு காசுல நகை வாங்கணும், பாட்டிக்கு பல் செட்டுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஒரு பெருசா போட்டே போக அது கேட்ட பார்க் கேப்டன் லிஸ்ட் பெருசா போகுது கேப்டன், 15% வச்சுக்கோங்க கேப்டன், அதுக்கு மேல ஏத்திடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஓகே 15% டீல் நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு மாதிரி அவரு கை குடிக்கிட்டு போக பின்னாடி பார்த்தா மஞ்சு, ஐயோ இவன் வேற இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, டே மஞ்சு உனக்கு பிடிச்ச நம்பர் சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்க, எனக்கு பிடிச்சது 7 அப்படின்னா 7% உனக்கு ஓகேவா அப்படின்னு மாதிரி இப்ப பார்க் கேட்க, தல 7ன்றது மொட்டையா இல்ல அப்படியே ரவுண்ட் பண்ணி 10% குத்துறேன் அப்படின்னு போது, அட பாவீங்களா அவனுக்கு 20 உனக்கு 10, இன்னும் அவன் என்ன கேட்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புலம்பிக்கிட்டு இவனும் லீவோ மட்டும் மீட் பண்ண, இங்க பாரு நண்பா எங்க நாட்டு சட்டம் படி ஒருத்தருக்கு ஒரு பொருள் கீழே கச்சிச்சுன்னா அதுல 5%ல இருந்து 20% வரைக்கும் அவங்க ஷேர் வாங்கிக்கலாம், அதுபடி இது உனக்கு கீழே தானே கச்சிச்சு, அதனால சீட்டை குத்துரு, உனக்கு 20% எனக்கு 80% டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நாசுதான் நம்ம பார்க்க கேட்க, அவன் அப்படியே எஞ்சி எப்படி எனக்கு 20 உனக்கு வெறும் 80 தான் இல்ல போட டே டிக்கெட் எல்லாம் கொடுக்க முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பிடுவானா. வந்தவன் நேரம் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்மளே ஏமாத்த பாக்குறாங்க மச்சான், இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பேசிக்னே திரும்பினா இப்ப அடுத்த காமெடி ஒண்ணு நடக்குது. ஆல்ரெடி இங்க பங்கு போடுறதுக்கு 5 பேர் இருக்காங்க, இதுல 6வது ஒருத்தர் புதுசா வந்து சேர்றாரு. யாருன்னு பார்த்தா இங்க செகண்ட் ஹீரோ லீவுடைய கேப்டன். அவர் வந்து பாத்துட்டு என்னடா நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களா, உங்களை இங்கேயோ சுட்டு போட்டுறான்டா அப்படின்னு மாதிரி ஒரு கன் எடுக்க டக்குன்னு நம்ம பசங்க முட்டி போட்டு உண்மையெல்லாம் ஒப்பிக்க பணம் இந்த கேப்டனும் கவுந்துறான், நானும் இந்த டீலுக்கு வரட்டுமா அப்படின்ட்டு இப்ப இந்த விளையாட்டுல இவருமே சேர்ந்துக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா லீ சொன்னதை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம பார்க்கர் கேப்டன் கிட்ட சொல்ல, என்னது அப்படியே சொன்னானுங்க அவ்வளவு கெத்தாயிடுச்சா அந்த நார்த் கொரியன்ஸ்க்கு, வாங்கின நாளைக்கு உங்க கேப்டன் என்ன பண்றன்னு மட்டும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கேப்டன் பெருசா போர் புரிய போறாரு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா அத்தனை நாள் காலங்கத்தால வாட்ச் டவர்ல உட்காந்துக்கிட்டு நமக்குள்ள சண்டை இருக்கு, பாதியா ஒதுக்கு, சமாதானம் பேச்சுவார்த்தை பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோட் வேர்ட்ல ஒரு பேச, அதை கேட்ட நம்ம ஆப்போசிட் காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கான இடத்த சூசகமா வந்து சைகையிலே அங்கிருந்து காட்ட, இத பயணக்குள்ள பார்த்த நம்ம ஆளுங்க என்ன பண்றானுங்க இவனுங்க காலிலே காக்கா வலி புந்துச்சா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்த பார்க் கேப்டன் அவங்க சிம்பிள் காட்டானுங்க, ஏதோ ஒன்று சிம்பாலிக்கா சொல்ல வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த
சிம்பிள் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு அடுத்த சீனே இவங்க 3 பேரும் மீட்டிங் எல்லாம் போட்டு யோசிக்கிறாங்க. கேப்டனா அந்த சிம்பிள் எல்லாம் பார்த்துட்டு மிருகன ஜம்போ அக்கும் பதம் முந்திரி பக்கோடா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் படிச்சிட்டு இருக்க. கேப்டன் அசிங்கமா ஏதாவது சொல்ல போறேன் கேப்டன், கொஞ்ச நேரத்துக்கு வாய முன்ன அமைதியா இருங்க கேப்டன், நானே அவனுக்கு என்ன சொன்னானுங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்னு நம்ம பார்க்க ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கேப்டன் அவங்க காட்டின சிம்பிள் எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஜாயிண்ட் வாட்டர் சப்ளை அந்த இடம் கேப்டன், அந்த இடத்துல தான் சொல்லிருக்கானுங்க அவங்க அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம பார்க் வந்து கிராக் பண்ணிட்டு என்னன்னு பார்த்தா இந்த ரெண்டு பேஸுக்குமே இடையில பொதுவா ஒரு வாட்டர் சப்ளை ஜங்ஷன் ஒன்று இருக்கு. அதை தான் செய்கையில காமிச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம பசங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட அன்னைக்கு ராத்திரி ரெண்டு டீமும் அந்த வாட்டர் சப்ளை ஜங்ஷன்ல மீட் பண்ணிக்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு தானே வந்திருக்கோம், கண்ணெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டு ரெண்டு பக்கமும் உட்காந்துட்டு பங்கு எப்படி பிரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுத் கொரியா ஆட்கள் ஒரு சார்ட்டை போட்டு வந்து எடுத்து வந்து காட்ட அதை பார்த்த நார்த் கொரியா என்ன பண்ணானுங்க பாத்தீங்கன்னா ஒரு கோணி பை எடுத்து டேபிள் வைக்கிறாங்க. என்னது இது புளியாதரியா அப்படின்ற மாதிரி நம்ம சவுத் கொரியா கேப்டன் கேட்க அவங்க கோணி பைக்குள்ள இருந்து ப்ரொஜெக்டர் எடுப்பாங்களா, ப்ரொஜெக்டர் வெளியில எடுத்து பவர் பாயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றானுங்க பங்கு எப்படி பிரிக்க போறோம்னு சொல்லிட்டு. இதை பார்த்த சவுத் கொரியா வாய பொழுதுறானுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சவுத் கொரியா நாட்டுல தான் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாம் அதிகமா இருக்கும். நார்த் கொரியால கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா அவங்க ப்ரொஜெக்ஷன் எல்லாம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்கப்பா ஆல்ரெடி 30% எங்களுக்கு டாக்ஸ்ல போயிடும். சோ மீதி எல்லாம் பெருசாலாம் பங்கு பிரிக்க முடியாது. உங்களுக்கு 80 எங்களுக்கு 20 என்ன சொல்றீங்க, சும்மா கட்ச சீட்டுக்கு 20% அதிகம் தான் அப்படின்ற மாதிரி சவுத் கொரியா கேப்டன் இப்ப சொல்ல அதை கேட்ட நார்த் கொரியா கேப்டன் காண்டாயிடுவார். அப்படியே எஞ்சி என்னது 80-20 என்ன ஜோக் காட்டுறீங்களா, அப்படிலாம் பண்ணிருந்தீங்க சீட்டை கீழ்ச்சி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகி தனித்தனியா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம பார்க்கக்கூடிய கேப்டன் என்னடா அந்த கேப்டன் சுத்த சிடுமுஞ்சா இருக்கிறான், இவங்க இதெல்லாம் என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அப்ப டக்குன்னு பார்க்க ஒரு ஐடியா கொடுக்குறான். இங்க பாருங்க கேப்டன், எப்படி பார்த்தாலும் நம்ம நாட்டுல தான் அந்த சீட்டுக்கான காசியை வாங்க முடியும். இப்போதைக்கு 20% எவ்வளவு வேணாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் சீட்டு கைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு டிமிக்கு குத்தலாம் அப்படின்னு மாதிரி இப்ப நம்ம பார்க் சொல்ல செல்லக்குட்டி நல்லா பிளான் போடுற இது அப்படியே அங்க போய் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க கேப்டன் சொல்லிட்டு இருக்க. அங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம லீவோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கேப்டன் கிட்ட கேப்டன் 20% பெரிய அமௌண்ட் தான் கேப்டன், அதுவே நமக்கு பெரிய விஷயம் தான், பேசாம அதுக்கே ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க அந்த பக்கம் பேசிட்டு இருக்க. அந்த கேப்டன் வந்து அப்படியே சொல்ற சரி ஓகே பேசி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கு வந்தா கேப்டன் ஒன்னும் பிரச்சனை இல்லை கேப்டன், நாங்க நல்லா பேசி முடிவு பண்ணிட்டோம் 70-30 உங்களுக்கு 70 எங்களுக்கு 30 அப்படின்னு போது எது எங்களுக்கு 70 உங்களுக்கு 30 உண்மையாவா சொல்றீங்க நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் கேட்க என்ன பண்றது கேப்டன், அந்த சீட் வேற உங்களுக்கு தேடிதான் வந்திருக்குது, உங்க நாடு வேற ரொம்ப ஏழ்மையா இருக்கு, இதுல நாங்க வேற ரொம்ப நியாயஸ்தானுங்களா, அதனாலதான் கேப்டன் 70 உங்களுக்கு 30 எங்களுக்கு கேப்டன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமா அந்த சீட்டை கைமாறலாம் சொல்லிட்டு போகும்போது அப்ப நம்ம பார்க்க திருட்டு மொழி முடிக்கிறத லீ நோட்டீஸ் பண்ற நிறுத்துங்க கேப்டன் கொடுக்காதீங்க, ஒருவேளை இவங்க சீட்டை வாங்கி நம்ம ஏமாத்திட்டு போயிடானுங்களா அப்படின்ற டவுட் லீக் வந்துட. ஓஹோ அதுதான் இவனுங்க 70-30 பேசினாங்களா, விடா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிக்கெட்டை ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் புடிச்சுன்னு மாத்தி மாத்தி இழுக்க கீழ்ச்சிட போறீங்கடா அப்படின்னு மாதிரி நம்ம பார்க்க பத்திர ஒரு கட்டத்துல சீட்ல இருந்து ரெண்டு பேருமே கை எடுத்துற அது அப்படியே ஸ்லோ மோஷன்ல லேண்ட் ஆக பட்டுன்னு கரண்ட் போயிடுமா, அவ்வளவுதான் இன்னைக்கு இவனுங்களை சுட்டுறேன் குத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் மட்டும் நமக்கு கேக்குது. ஐயோ ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி அச்சுக்கிறானுங்க போலது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தனித்தனியா காத்திலே கபடி விளையாடிட்டு இருக்கானுங்க. இதுக்கடையில புதுசா வர ஒரு கேரக்டர் உள்ள வந்துற யாருன்னு பார்த்தா இந்த டனலுடைய இன்சார்ஜா பட் சவுத் கொரியாக்காரன் தான், அதாவது நம்ம பார்க் சைட்ல இருக்கக்கூடியவன் தான். அவனுக்கு அந்த நார்த் கொரியா கேப்டன் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய லீ இவங்களையும் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா பார்டர்ல வேலை செய்யறவன் இல்லையா. சோ அவன் நடுவுல இப்ப வந்துட்டு நடுவரா நான் நடுவுல நின்று இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்றேன், லைட்டா என்ன மட்டும் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இங்க பாருங்க ரெண்டு பேர் கைக்கும் சீட் வந்துருக்குது, இதுல அமௌண்ட்டும் பெருசா இருக்குது, அதனால 50-50 தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல மனுஷயா கரெக்டா சொல்லிட்டான். ஆனா கண்ணா நீயும் சவுத் கொரியா தானே ஆல்ரெடி பணத்தை ஆட்டைய போலான்னு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க, 50% சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நார்த் கொரியா கேப்டன் கேட்க அடிச்ச சவுத் கொரியா நார்த் கொரியான்னு சொல்லிட்டு மூஞ்சிங்க வேற ஒரே மாதிரி இருக்குல்ல, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குல்ல. அதனால இப்படி பாத்துக்கோங்க இந்த கேமோஃப்ளேஜ் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கவங்க சவுத் கொரியா, பிளைனா யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்காங்க அவங்க நார்த் கொரியா. சோ இப்படி நார்த் கொரியா கேப்டன் இப்ப கேட்க அதுக்கு ஒரு பக்காவான வழி இருக்குன்னு சொல்லிட்டு நடுவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பணம் கை மாறுற வரைக்கும் சவுத் கொரியால இருந்து ஒரு சோல்ஜர் நார்த் கொரியாலையும் நார்த் கொரியால இருந்து ஒரு சோல்ஜர் சவுத் கொரியாக்கும் ஆள மாத்திக்கலாம், பணம் எந்த ஒரு சொதப்பல் இல்லாம டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆள மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான் இப்ப நடுவர் சொல்லிட பக்கா பிளான் இதே ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிளான்ல என்ன பிரச்சனை அப்படின்னா கடுமையான சட்ட திட்டங்கள் இருக்கக்கூடிய நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாவுக்கு ஒருத்தன் வர போறான் இல்லையா, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியாவுக்கு ஒருத்தன் போக போறான் தெரியுமா, அவன் டங்கு வாரி கிழிஞ்சிரும், கிட்டத்தட்ட சோலி முடிஞ்சிரும், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு நாடு தான் அந்த நார்த் கொரியா. சோ அங்க இப்ப யாரு போக போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குடைய கேப்டன் அதுக்கப்புறம் மஞ்சு ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடி நம்மள யாரு போக போகுதுன்னு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டா கரெக்டா நம்ம பார்க் வந்துருவோம். ஐயா கேப்டன் ஐயா இன்னும் என் வாழ்க்கையில நான் எதுவுமே பாக்கலையா, என்ன மட்டும் அவங்க அமிச்சிடாதீங்க ஐயா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துற அடிச்ச குழந்தை மாதிரி அழாத, சரி ஓகே உனக்காக இன்னும் ஒரு சான்ஸ் அப்படின்ட்டு மறுபடியும் விளையாடுனா மறுபடியும் பார்க் தான் தோத்து போயிடுவானா. என்னன்னு பார்த்தா இந்த கேப்டனும் மஞ்சும் ரெண்டு திருட்டு கூட்டங்களும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டான் நம்ம பார்க்க ஏமாத்தி நீ தான் போனோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட அவ்வளவுதான் பார்க் பேரலைஸ் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துற. ஏன்னா அங்க இவரு போனாருன்னு வச்சுக்கோங்களேன் வர பணத்தை இவர் செலவு பண்ணத்துக்கு இருக்க மாட்டாரு, சங்கு தான் அங்க போனா. அது ஏன்றதை பார்த்து சிங்களே காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த நார்த் கொரியால ஒரு மோசமான கமாண்டர் இருக்கான், ட்ரைனிங்க்கு வரக்கூடிய சோல்ஜர்ஸ் கொடுமையான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு சர்வாதிகாரி, கிட்டத்தட்ட இந்த படத்துடைய ஒரு மோசமான வில்லன். அவனை இப்ப நமக்கு காட்ட அப்படி தூரத்துல நம்ம நார்த் கொரியா பசங்களை தான் காட்டுறாங்க. நீ சவுத் கொரியால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துடுவ, அங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா அந்த பார்க்க நினைச்சாதான் பாவமா இருக்குது, அவன் மட்டும் இங்க வந்து மாட்டினா சங்கு தான் அவனுக்கு அப்படின்ற மாதிரி இங்க நம்ம லீயோட கேப்டன் பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம லீ என்ன
என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி நார்த் கொரியாவுடைய அந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் காட்டுறாங்க. இந்த கால்நடைகள் எல்லாம் பாத்துக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல மறுபடியும் இந்த படத்துடைய ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க வேற யாருமே கிடையாது, வாட்ச் டவர்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோ இவங்கள மாறி மாறி கலாச்சிக்கிறாங்க தெரியுமா, அந்த இவங்க தான் இவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வேற யாருமே கிடையாது, நம்ம லீயோடைய தங்கச்சி. நம்ம லீக்கு ஒரு தம்பியும் இருக்கான். ஆக்சுவலி நம்ம லீயோடைய தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்ன்றது ஆசை. சோ இந்த பணம் வந்துச்சுன்னா அவரை செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம லீயோடைய ஆசை. சோ இந்த நாட்டுக்குள்ள சோல்ஜரா வர போற பார்க்க சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே இடம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான். சோ இப்படி பிளான் பக்காவா செட் ஆயிடுது. இந்த பக்கத்துல இருந்து லீ அங்க போறான். சோ ரெண்டு பேருமே வந்து ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அங்க ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பேசணும், எப்படி பழகணும், இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்க. இப்போ கட் பண்ணா அந்த மீட்டிங் ஸ்பாட் தான். அக்ரிமெண்ட்ல சைன் எல்லாம் போட்டுக்கிட்டு லாட்டரி சீட்டை மாத்திக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறமா மத்த மேட்டர் எல்லாமே வந்து கரெக்டா ஒரு வாரத்துக்குள்ள முடிஞ்சிடணும். ஒரு வாரத்துக்கு அப்புறமா மறுபடியும் பழைய மாதிரியே அவங்க ஸ்வாப் ஆயிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய பிளான். சோ பக்காவா பிளான் பண்ணிட்டாங்களா. சோ இப்போ இந்த பிளானை செலிப்ரேட் பண்ற விதமா நார்த் கொரியால இருந்து பழமையான ஒயின் எடுத்துட்டு வந்து அவங்க டேபிள் மேல வைக்க, இந்த பக்கத்துல இருந்து நம்ம சவுத் பசங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விதவிதமான உணவுப் பொருட்கள் எடுத்து டேபிள்ல வைக்க. இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நார்த் கொரியால பாத்துக்கவே மாட்டாங்க. அதனால அந்த சோல்ஜர்ஸ் அந்த ஃபுட் அடிச்சு நவுத்த அதுக்கப்புறம் ஒரே பார்ட்டி மோட் ஆயிடுது. வாலிபால வச்சு ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஏதோ குழந்தைங்க மாதிரி அந்த ராத்திரி முழுக்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்த்தா, டேய் ரெண்டு நாடும் பரம எதிரிங்க, அவங்க பார்டர்ல அப்படி இருக்கும். ஆனா இவனுங்க அந்த எதிரி நாடு, அவங்க நம்மளுடைய எதிரி. இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் மறந்துட்டு செம்ம ஜாலியா அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்க. இதுக்கிடையில ஸ்வாப் ஆக போற நம்ம லீ அதுக்கப்புறம் பார்க்கறத காட்டுறாங்க. பார்க்கற நம்ம லீயை பார்த்து கேக்குறான், ஆமா மச்சான் இவ்வளவு பணம் கிடைக்க போதுல, நீ என்ன பண்ண போற? என்னுடைய ஆசையை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும்ன்றது தான், அதுதான் மச்சான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, நானா எங்க அம்மா அப்பா கொஞ்சம் வயசாயிடுச்சு, அவங்க நல்லா பாத்துக்கணும், என் தங்கச்சி ஒரு பெரிய பாடகையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது எனது தங்கச்சி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கற பல்ல காட்ட, டேய் இதுதான் நீ என்ன மச்சான் கூப்பிட்டியா? மகனை என் தங்கச்சி பார்க்க மட்டும் போன பல்லாம் பேத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்க, உள்ள நம்ம சோல்ஜர்ஸ் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிளப்ல இந்த ஸ்ட்ரிப்பர்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்க. அதை பார்த்த நார்த் கொரியா கேப்டனுக்கு கோவம் வந்துருமா, டேய் என்னடா பண்ற, ஒரு ஒழுக்கம் இல்ல, இப்படி ஆடுவாங்க, எப்படி ஆடணும் என்ன பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே களத்துல இறங்கி குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிட. இது நாள் வரைக்கும் சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி வரப்பாவே இருந்த இந்த சோல்ஜர்ஸ் இந்த இரவுல இந்த இடத்துல நல்லா ஆடி பாடி ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம பசங்க ஸ்வாப் ஆயிட்டாங்க. அதுல முதல்ல லீயா தான் காட்டுறாங்க. அவனுக்கு தான் இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. உள்ள வந்தவன் முதல் நாளே கேப்டேரியால அச்சு நவுத்தின்னு இருக்கான். இதனால் வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இவன் பார்த்துக்கவே மாட்டான். அவன் கேம்ப்ல வந்து வெறும் கறி கேப்பையா குடுத்திருப்பாங்க. அதனால மீனை மண்டையோட எல்லாம் சாப்பிட அங்க இருக்க மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து யார் இந்த புது பையன் பல நாள் பட்டினிக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுன்ற மாதிரி பாக்க இப்ப ஊருக்குள்ள சவுத் கொரியா கேப்டனை தான் காட்டுறாங்க. அவரு மேன்சு கிட்ட இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, மகனே மேன்சு மனசை திடமாக்கிக்கோ, இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருந்து ஒரு சோல்ஜர் வெளியில போனோம் அப்படின்னா கண்டிப்பா அது மெடிக்கல் எமர்ஜென்சியா மட்டும் இருந்தாதான் வெளியில விடுவாங்க. அதனால இங்க பாத்தியா விதவிதமா ரகரகமா அடுக்கி வச்சிருக்கேன் வெப்பன்ஸ். இதுல ஏதாவது ஒன்னு நீயே செலக்ட் பண்ண அப்படின்னா பக்குவமா பார்த்து உன் கையை வச்சு விட்டுருவேன். சீக்கிரம் செலக்ட் பண்ண அப்படின்னு காட்ட, கேப்டன் என்னது கேப்டன், இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மேட்சு கேட்க, முன்னாடியே சொல்லியிருந்தா உசாரா இருப்பிய ராஜா, சரி சட்டு புட்டுன்னு செலக்ட் பண்ணி வேலையை முடிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுல எதை செலக்ட் பண்ணாலும் உயிர் போற அளவுக்கு ஒலிக்கும் போல இருக்குது. கடைசியில ஒரு கன்னுடைய ஹேண்டில் எடுத்து கொடுத்து, இதாங்க இதை வச்சு பார்த்து பக்குவமா பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, மகனே மேட்சு உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டி கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே போடா போட்டு கையை உடச்சு விட்டுற. அடுத்த சீனே நம்ம மேட்சு மாவு கட்டு போட்டுக்கிட்டு அந்த கேம்ப்ல இருந்து சிட்டியை நோக்கி போக, ஆனா அவன் போறதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பாரு பாருங்க. இவன் எக்காரணத்து கொண்டும் அந்த லாட்டரி சீட்டை தொலைச்சிடவே கூடாதுன்றதுக்காக அண்டர்வேருக்கு நடுவுல ஒரு பாக்கெட்டை வச்சு இதுலதான் நீ வச்சு பத்திரமா எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு அனுப்ப, அவனும் டிக்கெட் வச்சுட்டு போற வழியெல்லாம் இப்படி தொட்டு தடவி பார்த்துனே போவ, பக்கத்துல இருக்க டிரைவரா ஒரு மாதிரி பாக்குறான், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில நம்ம மேன்சு சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம பாவமான பார்க்கக்கூடிய நிலைமை என்னன்றது காட்டுறாங்க. அங்க ரெகுலர் ட்ரைனிங் ஒண்ணு போயிட்டு இருக்குது. அதுக்கு நடுவுல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆள் மூஞ்ச பாக்கணுமே, என்னன்னு பார்த்தா இவனுங்க ட்ரைனிங் மெத்தட்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. ட்ரைனிங்ல பேர்ல கல் எடுத்து மண்டையில உடைக்கிறது, தலைகீழ தண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி கோரமான ட்ரைனிங் எல்லாம் பார்த்து நம்மால் வயிறெல்லாம் கலங்கி போய் உட்காந்துட்டு இருக்க. மூஞ்ச பாருங்களேன், ஆண்டவா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு நரகத்துல வந்து மாட்டினே அப்படின்ற மாதிரி நம்மால் கலங்கி போய் உட்காந்துட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ட்ரைனிங் கொடுக்குறாரு. யாரோ ஒருத்தன் டீமுக்கு புதுசா வந்திருக்கானே, எங்க யாரு பாத்து ஏந்திருப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஒரு புது ஐடென்டிட்டியோட தான் பார்க்கிங் வந்திருக்கான். புதுசா ஒரு ட்ரைனிங்க்கு வந்த மாதிரி வந்து முன்னாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, கலங்கிக்கிட்டே நம்ம போனாலு என்ன பேசுதுன்னு தெரியாம அங்க சவுத் கொரியால அவங்க ட்ரைனர் ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. அத ஒரு டயலாக் கூட இங்க சொல்ல அங்க இருக்கிறவங்க கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. பரவாயில்லையாப்பா, நாட்டு பொட்டுலாம் அதிகமா தான் இருக்குது, ஆனா நீ பிசிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்றது எங்களுக்கு தெரியணும்ல. எத்தனை வாங்கடா அந்த பாறாங்கல்ல, இவன் வயித்துல வச்சு உடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க பப்பர பேன் படுக்க போட்டு வயித்துல பாறாங்கல்ல வச்சு அடிச்சு உடையடா அந்த கல்லுன்னு சொல்லிட்டு ஓங்கி டொங்குன்னு அந்த பாறையில ஒரு அடி அடிக்க, அப்ப ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம நார்த் கொரியா கேப்டன். ஏப்பா இவனை ஃபார்ம் ஹவுஸ் பாக்கிறதுக்காக ரெக்ரூட் பண்ணோம்பா, இவனுக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா நம்ம கேப்டன் வந்து தடுக்க, ஐயா கேப்டன் ஐயா வாருதான் வாரீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா, என் கல்ல உடைச்சிட்டானுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பாரங்கள்ல இருந்து பார்க்க காப்பாத்தி ஃபார்ம்ல எடுத்து போய் விட்டுட்ட. அங்க வந்து நம்ம லீயோடைய தம்பி இருக்கான். அவனுக்கு எல்லா மேட்டரும் தெரியும். நம்ம பார்க்க சவுத் கொரியால இருந்து வந்தது ஒரு 5 டேஸ்ல வந்து இங்க இவன் கிளம்பிடுவான் எல்லாமே தெரியும். அவன் வந்து நம்ம பார்க்க பாத்துக்க, அப்பதான் நம்ம பார்க்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். என்னடா இது ஃபார்ம் காஞ்சி போய் கிடக்குது, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, அட ஆமாண்ணா இங்க தானே பிரச்சனை, கோழி முட்டை போட மாட்டுது, மாடு பால் கறக்க மாட்டுது, இதனாலேயே எங்க கேம்ப்ல உணவு பற்றாக்குறை அதிகமா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது,
நம்மளுக்குதான் ஃபார்ம் நடத்துறது தான் ஒரு பேஷனே இல்லையா? டே மண்டையா, ஃபார்ம் நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுடா. ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும். மனுஷங்களுக்கு மட்டும் மூடு தேவைப்படாது, விலங்குகளுக்கும் மூடு தேவைப்படும். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அமைச்சு கொடுத்து இதுங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கான மூடு அட்மாஸ்பியர் எல்லாம் செட் பண்ணி கொடுத்தா தாண்டா ஒர்க் அவுட் ஆகும். எப்பவுமே மூஞ்ச இறுக்கமா வச்சுனே சுத்தி இருந்தீங்கன்னா எங்க இருந்து விளங்கும் அப்படின்ட்டு நம்ம ஆள் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு அழகான குரல், என்ன ஒரு காந்த குரல் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம லியோடைய தங்கச்சி நம்ம ஹீரோயின். அவங்க வழக்கம் போல காலையில வாட்ச் டவர்ல பாட்டு பாடின்னு ஜாலியா அவங்க சிங்கர் ஆக வேண்டிய ஆசைய இப்படி தீர்த்து இருக்க பாட்டு பாடி எல்லாம் முடிச்சிட்டு இப்ப நேரா வந்து நம்ம ஹீரோவை பார்க்க இது நாள் வரைக்கும் வெறும் குரலை மட்டும் கேட்டுட்டு இருந்தவர் முதல் தடவையா நம்ம ஹீரோயின் முகத்தை பார்க்க வாட்ட வெள்ளை என்ன ஒரு பொலிவு அப்படின்னு சொல்லிட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நம்ம ஆளுக்கு வந்துற. இதே லவ் மூடோடவே இப்ப நம்ம ஆளு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ஃபார்முடைய வைபே மாத்திராப்ல கலர் கலரா லைட் போடுறது என்ன, மைல்டான மியூசிக் போடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி ஒரு செட்டப்பே செட் பண்ணி பயங்கரமா மூடு அட்மாஸ்பியர் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இன்னைக்கு ஜாலியா இருக்கா ஜாக்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கவா எல்லாத்தையும் பண்ணி வச்சிட. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த கால்நடைகளை பார்க்கணுமே ஒரே குஜால் தான், செம ஜாலியா அதுங்க ஃபன் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி சவுத் கொரியால இருக்கக்கூடிய லீயை தான் காட்டுறாங்க. அவன் அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்துட்டு மார்ச் வாக் போயிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு போன சோல்ஜர் ஒருத்தன் கண்ணி வெடியில கால வச்சிட. அவ்வளவுதான். இதை பார்த்தோன்னே மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் 10 ஸ்டெப்ஸ் பேக். ஆனா நம்ம லீ மட்டும் தைரியமா ஆல்ரெடி பயந்து போயிருக்கக்கூடிய அந்த சோல்ஜர் கிட்ட போயிட்டு நீ ஒன்னும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் எடுத்து அந்த கண்ணி வெடியில வச்சுட்டு நீ இப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா அந்த கண்ணி வெடியில இருக்கக்கூடிய பின்ன போட்டு விட்டு அப்படி தூக்கி அந்த கண்ணி வெடியை செவிட்டி அடிக்க அது தூரமா போய் வெடிச்சு லீயுடைய இப்படி ஒரு செயல் அதை பார்த்துட்டு இருந்த எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் கூஸ் பம்ஸே வந்துருது. அவ்வளவுதான். எல்லாரும் நம்ம லீயை சுத்திக்கிட்டு பயங்கரமா பாராட்ட இப்படி இங்க லீ இங்க மாஸ்க் காட்டிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இங்க நார்த் கொரியால நம்ம பார்க்கிற ஒரு சம்பவம் பண்ணிட்டான். என்னன்னு பார்த்தா இது நாள் வரைக்கும் வறட்சியா இருந்த அந்த ஃபார்ம் ஹவுஸ் செழிப்பா இருக்கு. ஏகப்பட்ட முட்டைகள் குஞ்சுகள் எல்லாம் பொறிஞ்சு மாடு லிட்டர் கணக்குல பால் கறந்து இப்படி ஒரு காட்சி அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ இப்படி நம்ம பார்க்கிற இந்த பண்ணைய செழிப்பா மாத்தினதை பார்த்து அங்க இருந்த ஒரு உயர் அதிகாரி யார் பாணி எங்க இருந்த இத்தனை நாளா இந்த நாட்டுக்கு நீ தான் வேணும், உன்னை மட்டும் நம்ம நாட்டுடைய உணவுத்துறைக்கு அனுப்பிச்சு வச்சேன்னு வச்சுக்கோயேன் நம்ம நாட்டுடைய உணவு பற்றாக்குறைய போக்கிடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனை உடனே நம்ம நாட்டுடைய ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு சொல்வாரா. இது பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிடுது. நம்ம பார்க்க கதி கலங்குது. இந்த பக்கம் நம்ம கேப்டனுக்கும் கதி கலங்குது. ஏன்னு பார்த்தா இவனை இல்லீகலா பேப்பர்ஸ் வச்சுதான் இந்த கேம்ப்ல இவங்க வச்சிருக்காங்க. ஆனா இவர் இந்த கேம்பை மட்டும் எடுத்து ஒரு அடி வெளியில வச்சாரு, சோலி முடிஞ்சது. ஆனாலும் இவன் பயங்கரமா மறல. நம்ம கேப்டனும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு உயர் அதிகாரி கிட்ட. ஆனா அவரு எனக்கு நீ பாசா இல்ல உனக்கு நான் பாசா, சொன்னதுதான் ஆர்டர் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட. நம்ம பார்க்கா கேப்டனை பார்த்து அண்ணா என்ன விட்டுருங்க நான் ஓடிடுறேன், எனக்கு படலாம் வேணாம், என்ன எப்படியாவது என் வீட்டுல எடுத்து போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ இருடா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் நம்ம லீவுடைய ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் தவுல தான் வந்துட்டு தலை கவலையா படாத, உன்னை இங்க இருந்து வெளியில கூட்டும் போது ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, அந்த வண்டியுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு போட்டேன், ஒரு வாரமாச்சு ஆகும் வண்டி இங்க நகர்த்துக்கு அப்படின்ட்டு பயங்கர தவுலத்தா சொல்ல. ஆனா அந்த ட்ரக் எந்த ஒரு தடையும் இல்லாம அது பாட்டு நகர்ந்து போயிட்டே இருக்குமா. அவ்வளவுதான் போச்சு என் சோலி முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை ரொம்ப மோசமாக. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம லீயை தான் காட்டுறாங்க. அவன் வழக்கம் போல கேப்டனை அச்சு நவுத்தின்னு இருக்க. அவன் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி ஒரு உயிரியை காப்பாத்தினா இல்லையா, அதை பாராட்டுறதுக்காக அங்க ஒரு மேஜர் வந்துட்டு அப்புறம் தம்பி சூப்பரா பண்ணிருக்க வாழ்த்துக்கள் எந்த ஒரு சேர்ந்தவப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க நம்ம லீ திருன்னு முடிக்கிறான். ஏன்னா இவன் வாயை திறந்து பேசினானா இவன் எங்க இருந்து வந்தான்றதை இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால பயத்துல என்ன சொல்லிடான்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து வர அப்படின்னு மாதிரி சொல்லிட. பாத்தீங்களா ஜெர்மனில ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம நாட்டுக்காக இங்க வந்து ஆர்மில சேர்ந்திருக்கான், எங்க ஜெர்மனில ஏதாவது பேச பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட. நம்ம ஆனா திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கான். கூடவே ஒரு பிளாஷ்பேக். அதுல வந்து இவனுடைய கேப்டன் என்ன சொல்லி அமைச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு சைன் எடுத்து கொடுத்து இன்கேஸ் நீ மாறிட்டனா இதை சாப்பிட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு குத்துருப்பாரு. அதை பாக்கெட் குள்ள கை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு தொட்டு பார்த்துட்டு ஐயோ சாலா மறுகை ஆக போறான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா டக்குனு இப்ப ஜெர்மனில சரளமா பேச ஆரம்பிச்சிருவானா. பக்கத்துல ஜெர்மன் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு நீ டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்ல. என்னன்னு பார்த்தா பயபுல ஒரு 1000 தடவைக்கு மேல திருப்பி ஒரு படத்தை ஜெர்மனி படத்தை இவன் பார்த்திருப்பான் தெரியுமா. அதுல ஒவ்வொரு டயலாகும் இவனுக்கு அத்துப்படி. அது வேற ஒரு வார் மூவி வேற. சோ அதுல இருக்கக்கூடிய டயலாக் எல்லாம் இவன் சொல்ல ஆரம்பிக்க இதுல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ணெல்லாம் கலங்குது. என்னன்னு பார்த்தா அவ்வளவு உணர்ச்சிகரமா இருக்கு போல இருக்கு அந்த டயலாக். இந்த பக்கிங்க அந்த படம் பார்க்கல போல இருக்கு. அதனால என்ன ஒரு நாட்டு பற்று பாருங்கடா, இவனை பார்த்து கத்துக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கமாண்டர்ஸ் சோல்ஜர்ஸ் சொல்லிட்டு கண் கலங்கி இவனை கட்டி பிடிச்சி இங்க ஒரே பாராட்டு மொழியா நம்ம லீக் இருக்க. இங்கெல்லாம் நம்ம லீக் கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. ஆனா அங்க பார்க்கோட நிலைமை ரொம்ப கவலைக்கிரமா இருக்குது. அவனுக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி வண்டியில ஏத்திட்டானுங்க. மாலையா இது மலர் வளைய மாதிரி இருக்குது. அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி நின்னுட்டு இருக்க. அந்த வண்டியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேம்ப் விட்டு வெளியில போக கர்த்தரே வந்தாலும் இதுக்கப்புறம் என்ன காப்பாற்ற முடியாதா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்தில் ஹீரோனுடைய என்ட்ரி. நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல். யாவாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு இவரோட டிரான்ஸ்பர் பெண்டிங்ல போட சொல்லிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல இவருடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு மாதிரி சொல்ல ஆத்தா என் உயிரையே காப்பாத்திக்க தெய்வமே சொல்லிட்டு அடுத்த சீனே இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கும் தெரிஞ்சுட்டு இருக்குது இவர் அங்கிருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சுட்டு சரி இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒண்ணு தெரியணும். அந்த சைட்ல ஒருத்தன் காலங்காத்தால மைக்க பூச்சின்னு பேசுவான் தெரியுமா கர்ண குரல்ல. யாருங்க அவன்? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, அவன் மட்டும் கச்சான் கைத்த திரும்பி போட்டுருவாங்க அப்படின்னு மாதிரி கோமா சொல்ல இவர் அப்படியே எச்செல்லாம் முழுங்குறாரு. அவனாங்க ஒரு பாவமான பையங்க, அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்க. அடுத்த சீனே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் மலர்ற மாதிரியான
மாதிரியான ஒரு மாண்டேஜ் காட்சிகள். எப்படி நீங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ரெவல்யூஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு காரணம் காதலுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் எப்படி அந்த கால்நடைகளுக்கு வந்து பேட்ச் அப் பண்ணி விட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல, அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் டச்சிங் ஆக இங்க ஒரு காதல் மலர இந்த ரெண்டு காதல் ஜோடிகளும் வாட்ச் டவர்ல உட்காந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்ன, காதல் 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 அப்படின்னு சொல்லிட்டு எக்கோல சொல்லிட்டு இருக்க, அங்க ஒருத்தர் ஏதே காதலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. யாருன்னு பார்த்தா இங்க பேசிட்டு இருக்குது அங்க கேட்டுச்சு போல இருக்குது, வேற யாருமே இல்ல, நம்ம லீ தான். சோ இப்படி இங்க ஃபன்னா போயிட்டு இருக்குது. ஆனா படத்துடைய பாதியில இருந்து நம்ம ஒருத்தனை மறந்துட்டோம். யாரு? நம்ம மஞ்சு. லாட்டரி சீட்டை காமிச்சு பணம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானே, இருக்குதுலயே பாவம் அவனுடைய நிலைமை தான் ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் பணத்தை வாங்குறதுக்காக மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது டிக்கெட் இருக்குதோ பல நேரம் அதை தொடர்ந்து அவன் தொட்டு பாத்துட்டு இருந்திருக்க. இதை ட்ரெயின்ல பார்த்த ஒரு பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடுத்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு காம குடுறேன் மெட்ரோல சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டு விட்டுற. போற இடம்லாம் அவனை போட்டோ பிடிச்சி ஹேஷ்டாக் காம குடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்க போனவன் கசமுசா பிரச்சனையில மாட்டிக்க இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்த் கொரியாவை சேர்ந்த கமாண்டர் கூப்பிட்டு விடுறான். இவங்களும் சாதாரணமா நினைச்சுதான் போறாங்க. ஆனா போன இடத்துல அந்த வில்லன் கமாண்டர் நம்ம ஹீரோன் கிட்ட தப்பா நடத்துக்க முயற்சி பண்ண உள்ள நம்ம ஹீரோன் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது அத்தனையும் வெளியில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனா பாவம்னால எதுவுமே பண்ண முடியல. சொன்னால பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோன் கரெக்டா பழகி இருப்பாங்க போல இருக்குது. வைக்கிறாங்க ஒண்ணு அந்த கமாண்டருக்கு அச்சு அவனை நாக் அவுட் பண்ணி கீழே சாய்க்க, இதை பார்த்து மறந்து போன பார்க்கு சூப்பர் வா ஓடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிட. இங்க அப்படியே கட் பண்ணி பணம் வாங்க வந்து மேட்ச் தான் காட்டுறாங்க. அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த லாட்டரி சீட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த ஹெட் ஆபீஸ் கிட்ட வந்துட்டான். ஆனா வெளியிலேயே ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் கழுகு மாதிரி சுத்திட்டு இருக்க. இவனுடைய கேப்டன் போகும்போதே சொல்லி அமைச்சிருப்பாரு, அவங்க கிட்ட மட்டும் மாட்டிக்காத, காசை ஏமாத்திடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அவங்க கிட்ட மாட்டிக்காம லாபகமா எப்படி அந்த பில்டிங் உள்ள நுழைஞ்சிட்டு அவ்வளவுதான் இந்த மெயின் டோரை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா கையில பணத்தை அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காரு. அவரு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல காம கூடுறன் போஸ்ட பாத்திருப்பாரு. டேய் நீ தான் அந்த கேடு கிட்டவன், இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் விரட்ட ஆரம்பிச்சிட. அவ்வளவுதான் நம்ம மேட்சோ பயந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இப்படி இவன் ஓடிட்டு இருக்கிறதையும் தொடர்ந்து பொதுமக்கள் எல்லாம் போஸ்டா போட்டுட்டே இருக்க. இப்படி இங்க மாட்டிக்கிட்டு அசிங்கமா ட்ரெண்டான விஷயம் நம்ம கேப்டனும் பாத்துறாரு. பாத்துட்டு அவனுக்கு கால் பண்ணி என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணா நம்மால் ஓடின ஓட்டத்துல போனை மிஸ் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவுதான் ஐயோ பணம் வாங்க போனவன் பலான பிரச்சனையில மாட்டிக்கினானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சவுத் கொரியா கேப்டன் மண்டியை பிச்சுக்க. அங்க இப்ப அடி வாங்கி அசிங்கப்பட்ட அந்த கமாண்டர் தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அசிங்கப்பட்டு அடி வாங்கி கண் முடிச்சதுக்கு அப்புறமா முதல் வேலையா நம்ம பார்க்க பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் மயங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து கூட்டின்னு போனதை அவன் பார்த்திருப்பான். யார் இவன் இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பேப்பர்ஸ் எல்லாம் புரட்ட ஆரம்பிக்க நம்ம பார்க்க ஃபோர்ஜரி பண்ணிட்டு தான் இங்க உள்ள வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வில்லன் கண்டுபிடிச்சிட. உடனே நம்ம பார்க்க கூப்பிட்டு உட்கார வச்சு, யாரா நீ எங்க நாட்டை வேவ் பார்க்க வந்திருக்கியா, இப்ப மட்டும் உண்மையை சொல்லல மண்டை சதுரிடும் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து பாயிண்ட் பண்ண. பட் நல்ல வேலையா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் உள்ள போந்து இவன் கிட்ட என்ன சார் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறீங்க, பொழந்து கட்டுங்க சார் போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. எந்த அளவுக்குன்னா வில்லனே பார்த்து பயப்படுற மாதிரி சம்மடி அடிச்சிட்டு ஏமா நிறுத்துமான்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட வர. அப்ப அதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பொக்குன்னு ஒண்ணு வில்லனுக்கு வைக்கிறாங்க. அவன் பறந்துன்னு போய் செவுத்த வச்சுன்னு விழுறான். அவ்வளவுதான் மயங்கிட்டான். ஆனா அப்படி அவன் செவுத்த வச்சுட்டு விழும்போது உள்ள ஒரு போன் இருக்கிறத காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இது ஒரு ரகசிய போன். இங்க இருந்து அந்த பேஸுக்கு பேசுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு ரகசிய போன். இது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல வந்திருப்பாங்க. இப்ப கேப்டன் வர வந்துடுறாரா, வந்துட்டு பார்க்க பார்த்து எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல உன்னுடைய உயிர் ரொம்ப முக்கியம், இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட இவனை பத்திரமா பார்டர்ல விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சீக்ரெட் போனை யூஸ் பண்ணி இந்த மேட்டர் சவுத் கொரியால இருக்கக்கூடிய நம்ம கேப்டன் கிட்ட சொல்ல, நம்ம கேப்டன் வந்து காசு வாங்க போனவன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கடையில நம்ம ஹீரோ சேஃபா பார்டர்ல விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப குடுகுடுன்னு ஹீரோயினோட தம்பி கையில ஒரு ரெட் கலர் துண்டோட ஓடி வரான். கூடவே ஒரு பன்னி குட்டியும் எடுத்துட்டு வரான். இது உங்க பார்டர்ல இருந்து தான் தெரியாம எங்க பார்டருக்கு வந்துருச்சு, இது அவங்க அம்மா கிட்டே சேர்த்துறீங்களா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோவா அந்த பன்னி குட்டியை வாங்கி போயிட்டு அவங்க பார்டர்ல விட்டுற. இதுக்கடையில வில்லன் கண் முடிச்சிட்டு இருப்பான். இப்ப கட் பண்ணா ஒரு டேபிள், அதுல டிஸ்மேண்டில் பண்ணப்பட்ட 2 கன்னு, நடுவுல ஒரே ஒரு புல்லட். இதுல யாரு வேகமா கன்னை பிக்ஸ் பண்ணி அந்த ஒரு புல்லட் யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க போட்டு தள்ளுறாங்களோ அவங்க தான் வின்னு. இது ஏதோ ஒரு படத்துல நம்ம நார்த் கொரியா கேப்டன் பாத்துட்டு இருக்காப்ல. சோ அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப ஒரு மாசா திங்க் பண்ண, அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் கன்னை பிக்ஸ் பண்றது வேற யாருமே இல்ல நம்ம கேப்டன் தான். அடடா பின்டாரேன்னு சொல்லிட்டு பார்த்தா கன்னை பிக்ஸ் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருந்த அந்த வில்லன் இவர் கஷ்டப்பட்டு கன்னை பிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்குள்ள பொக்குன்னு மூக்கிலே குத்திட்டு அந்த வில்லன் எஸ்கேப் ஆயிடுவானா. சோ இப்படி இங்க நடந்துட்டு இருக்க. அங்க நம்ம சவுத் கொரியா கேப்டன் தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மேன்சு அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போன் வேற இல்ல, அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அந்த ஹேஷ்டேக் காம கொடுறேன் அது இவருக்கு ஞாபகம் வர. டக்குனு அந்த ஹேஷ்டேக போட்டு சோசியல் மீடியா முழுக்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா இந்த நாயை காசு வாங்குறதுக்காக அனுப்புனா அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே பண்ணிருக்கான். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது, பார்க்ல போயிட்டு விளையாடுறது, இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க வேஸ்ட் பண்ணிருக்கான். இதுல கடைசியா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட், ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான். அதை எவனோ ஒருத்தன் போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுற. டக்குனு புத்திசாலித்தனமா நம்ம கேப்டன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி அங்க இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் சாப்பிட்டு இருக்கானா அவனை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, அந்த ஹோட்டலுக்காரா ஏன்பா யாருப்பா அந்த காம கொடுறேன் உனக்கு போன் வந்துருக்குதுப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல, இவன் தலையை சுரிஞ்சுக்கின்னு போன் அட்டென்ட் பண்ணதுக்காக போகும்போது அப்ப திருட்டு மொழியை முடிச்சுக்கிட்டு அதே ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் யாருன்னு தெரியுதா, லாட்டரி பரிசு வாங்க போன இடத்துல வெளியில நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தாலே அந்த ஏஜென்ட். அவன் இப்ப நேரா நம்ம மேட்ச் கிட்ட வந்து அவ்வளவுதான் மேட்ச் அடிச்சு போட்டுட்டு அந்த லாட்டரி சீட் எடுத்துட்டு போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, தல இப்ப என்ன உனக்கு அந்த லாட்டரி சீட் பணத்தை வாங்கணும் அவ்வளவுதானே, அதுக்கு தானே ஏஜென்ட்ஸ் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட. இப்ப இங்க அப்படியே கட் பண்ணி பார்டர்ல தான் காட்டுறாங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய காட்டு பணியை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த காட்டு பணி ஏதோ ஒருத்தர் மோப்பம் பிடிக்குது. காணாம போன குட்டியுடைய வாசனை. ஆக்சுவலி அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அந்த பன்னிக்குட்டியை சுத்தி ஒரு ரெட் கலர் கிளாத் இருந்திருக்கும். பன்னிக்குட்டியை விட்டுட்டு அந்த துணியை நம்ம பார்க்கர் தான் வச்சிருக்கான். இப்ப அதை தான் அந்த காட்டு பணி மோப்பம் பிடிக்க அப்படியே கட் பண்ணி சேஃப் ஜோன்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ டீம்ஸ் தான் காட்டுறாங்க. சோ இப்ப வேற வழி இல்ல, மாட்டினாங்க. மறுபடியும் பழைய மாதிரி மாறி ஆகணும் இல்லையா? சோ அதுக்காக அந்த டனலுக்கு வரும்போது லீ சம கோவத்துல வரான். ஏன்னா போகும்போதே பார்க்கருக்கு சொல்லி தான் அமைச்சிருப்பான், அவ என் தங்கச்சி, அவ பக்கத்துல கூட நெருங்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால எவ்வளவு தைரியம் வந்ததுன்னா, நான் சொல்லியும் என் தங்கச்சி கிட்ட போயிருப்படா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தால ஒண்ணு சேர்ந்தவங்க ஒரு பொண்ணால சண்டை போட்டுக்க, அடிச்சு நிறுத்துங்க, என்ன விஷயம் நடந்துனுங்குது, இப்ப போய் இது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் உள்ள புந்து போய் ரெண்டு பேரும் சண்டையை விலக்கி விட, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மேட்சோட என்ட்ரி. ஒரு பேக் முழுக்க கட்டுக்கட்டா பணத்தோட அவன் என்ட்ரி கொடுக்க, இவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறமா இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த பணத்தை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்க. சந்தோஷப்படுங்கடா, இந்த பணத்தை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி. இப்ப இவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்ல, அந்த ஏஜென்ட் நம்ம மேட்ச் ஒரு கார்ல கூட்டு போக, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க அந்த ஏஜென்சி சேர்ந்தவங்க. அவங்க வந்து அந்த டிக்கெட்டை கண்ணுல காட்டுப்பா, அப்பதானே பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தோ காட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேண்ட்டுக்குள்ள கை விட, டேய் என்னடா பண்ற, பேண்ட்டுக்குள்ள கை விடுற, யோ டிக்கெட் எடுக்க சொன்னா வேற ஏதோ எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆக, அச்சி நிறுத்துங்க, சும்மா எல்லாரும் ஓவர் சீன் போட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமான காம கொடூரெல்லாம் கிடையாது, என் கேப்டன் டிக்கெட் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு அங்க வச்சு அமுச்சு விட்டான், அது தொலையாம இருந்துதான் சொல்லிட்டு அதை தான் நான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பணத்தை வாங்கிட்டு இங்க வந்ததா சொல்றான். எல்லாம் ஓகேடா, பட் நம்ம மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுடா, இது போதும்டா, நமக்கு பணம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் இந்த பணத்தை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்தா, அப்ப அந்த இடத்துக்கு வில்லன் என்ட்ரி கொடுத்துருவானா. நம்ம கேப்டன் துப்பாக்கி மோனையில மிரட்டி இந்த இடத்துக்கு கூட்டு வர, அவன் கட்டுக்கட்டா பணத்தை பார்த்த உடனே, டே கூட்டு கலவானீங்களா, மாட்டினீங்களா, உங்க எல்லாரையும் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கமாண்டர் உங்களுக்கு வேணும் அந்த பணத்தை கூட எடுத்துக்கோங்க, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கெஞ்ச, அந்த கமாண்டரும் வந்து டீலுக்கு கொடுத்துக்கிறான். நம்ம பார்க்குக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியில இவன் வாயில போடுறதுக்கா நம்ம இந்த பணத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்க, அப்போ படத்துல புதுசா ஒரு பிஜிஎம், இந்த படத்துடைய மெயின் ஹீரோவுடைய என்ட்ரி. ரீசெண்டா ஒரு படத்துல இந்த மாதிரியான ஒரு சீனை பாத்திருப்பீங்க, அந்த படத்துடைய பிஜிஎம் நீங்க போட்டுக்கலாம். டனல்ல ஒரு நிழல் தெரியுது, யாரா இது இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, மோபம் முடிச்சிட்டு வந்த காட்டு பண்ணி அது சம மாசம் உள்ள என்ட்ரி கொடுக்க, இந்த கமாண்டர் கையில பேக் வச்சிருப்பான் இல்லையா, அது பாக்குறதுக்கு அது குட்டியை தான் புடிச்சு வச்சிட்டு இருக்கான்ற மாதிரி இது கண்ணுக்கு தெரிய, ஓடி வந்து ஒரு ஒண்ணு முட்டுமா, ஜஸ்ட் மிஸ், கமாண்டர் எஸ்கேப் ஆயிடுறான். பட் அந்த பேக் அந்த பண்ணியோட தந்தத்துல மாட்டிக்க, அவ்வளவுதான், பண பேக் எடுத்துட்டு அது ஓடிடுது. இப்ப அதை தோர்த்துக்கிட்டு அந்த கமாண்டர் போக, அந்த பண்ணி நேரம் அந்த கண்ணி வெடி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி போயிட, அங்க கண்ணி வெடிலாம் ட்ரிப் ஆகி அவ்வளவுதான், கமாண்டர் பரலோகத்துக்கு பறந்துடுறாரு. சோ இவங்க உண்மையெல்லாம் தெரிஞ்ச வில்லன் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆக, நம்ம ஆட்கள் சேஃபாக, என்ன சேஃபாகி என்ன பிரயோஜனம், அந்த பண்ணி பணத்தை தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிச்சு, அது எந்த பக்கம் போச்சுன்னு கூட தெரியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. எல்லாருமே சோகத்துல இருக்கும்போதுதான் அப்ப குடுக்குறான் பாருங்க மேட்ச் ஒரு ட்விஸ்ட், மறுபடியும் பேண்ட்டுக்குள்ள கை விடுறான். டே பொம்பளை புள்ள இருக்கிற இடத்துல என்னடா பண்ற அப்படின்னு சொல்லும்போது, அட இருங்கப்பா, பேண்ட்டுக்குள்ள கை விட்டாலே சந்தேகப்படுறீங்களே, ஆக்சுவலி மொத்த பணத்துக்கும் பேக் பத்தலப்பா, அதனால மீதி இந்த பணத்தை உடம்புல தான் கட்டின்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்து வெளியில போக, அதுவே ஒட்டுமொத்தமா $4 லட்சம் இருக்குது. அவ்வளவுதான், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பணமே நமக்கு போதும் தானே, இது இருந்தாலே போதுமே, நம்ம கஷ்டம் எல்லாம் சரியாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு $4 லட்சம் ரெண்டு நாட்டுக்காரங்களும் ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க. சோ இவங்க ஒட்டுமொத்த போராட்டமும் இந்த இடத்துல முடிவுக்கு வருது. சோ இந்த 5 நாள் இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்தது இவங்களை பயங்கரமா மிஸ் பண்ண வைக்குது. ஒரு பக்கம் 2 நாட்டு கேப்டனும் வந்து நம்ம பிரிய போற நினைச்சாலே கஷ்டமா இருக்குது மச்சான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கண் கலங்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. சோ பார்க்கு கிடைச்ச பணத்தை வச்சு நான் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க வந்து எனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு நான் ஒரு பெரிய சிங்கராக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்காச்சும் ஒரு நாள் நம்ம 2 நாடும் ஒண்ணு சேரும், அப்ப நம்மளும் ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்க ஒரு முடிவு எடுக்க, அப்படி கட் பண்ணா அவங்க நாட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தொடர்ந்து அந்த வாட்ச் டவர் மூலமா அவங்க காதல பரிமாறிக்கிறாங்க. இப்படி இந்த படம் ஒரு